செய்து வந்த எங்களின் தலைவனே, மனிதனின் மனக்கண்களை குருடாக்கி வந்த எங்களின் அதிபதியே, இதோ தொத்தனாஸ் 1000 முறை வழங்குகிறேன். உனக்கு பெரிய நன்றி. நம்ம லோகத்தில் இந்த வருடம் எத்தனை ஆள் சேர்த்து எத்தனை விருது முன்னு எல்லாம் மகாராஜியிடம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூட்டு அவனை விசாரணை. அப்படியே செய்கிறேன் மாறா. அரே சொப்பனம், அரே சொப்பனம், வாடா. நமது நரேந்திர கோட்டைக்கு இந்த ஜனங்களை எப்படி இழுத்து வருகிறார் என்பதை நமது தலைவனாய மகாராஜிடம் கூறடா. அந்த குருட்டு ஜனங்களிடம் நுழைந்து வழிவாங்குதல், அடி கொலை செய்யும்படி அவர்களை தூண்டி விடுகிறேன். அதே தொத்தனாஸ், அவனது வேலை அடுத்த வருடம் கம்மியாக இருந்தால் இவனை ரிஜெக்ட் பண்றார். மாற்றிக்கொண்டு மனிதன் சுயத்தை மறந்து மகாராஜ், அடுத்தவனை அடைக்கவா. அப்படியே செய்கிறேன். அப்படியே அடே அங்காரம்,
அடுத்தவனை அழைத்து வா. அடே, உனது வேலையை நமது மகாராஜிடம் கூடடா. எட்டைகளையும் கொடுத்து அவர்களை ஐந்தறிவு படுத்த திருவிழாவும் நாட்டு வீரர் மகாராஜ். இவனது வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்று எனக்கு தெரிகிறது. அதே தொந்தரஸ், உனது வேலை சரியில்லையா? நான் பிரமாதத்துக்கு வருவதற்கு முன்னாடி எவ்வளவு அவலட்சத்தை நினைத்தேன். உனக்கு பிரமாதத்தை கொடுத்து நீ நம்ம லோகத்தில் ஆள் சேர்க்கவில்லை. அதனால் உனக்கு தண்டனை கொடுக்கப்படும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மகாராஜ். அதே தொந்தரஸ், உங்களை சமாதானப்படுத்துற சமாதானம் எல்லாரும் சமாதானம் இருக்கும். சமாதானம் சமாதானம் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் என்ன மகாராஜ்? நம்ம எல்லாரும் சமாதானம் இருக்கிறதுனால சமாதானம். அப்படியா மகாராஜ்? ஆமா. அதே தொந்தரஸ், மகாராஜ், சமாதானம் சமாதானங்கிறது எல்லாரும் ஒற்றுமையானதுக்கு பேர் தான் சமாதானம். மனசுல வந்து இன்னொரு வச்சுக்கிட்டு இருக்கிறது சமாதானம் இல்லை. அதனால உங்களால வெளிப்படுத்த சமாதானம் இருக்கிற அடுத்தவரை அழைத்து வா. அப்படியே செய்கிறேன். அடே சாமி! மகாராஜ், இவரது சந்தோஷத்தில் எனக்கு ஒரு ஆவணம் தேவைப்படுது மகாராஜ். அதே தொந்தரஸ், மகாராஜ், எல்லோரும் இந்த நேரத்தில் சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த லோகம் வரும்போது ஆட்கள் அதிகமாக சேர்த்து உங்களுக்கு பிரமோசனை கொடுக்க சொல்றோம். அப்படியே செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு நடனம் பாருங்கள். கிறிஸ்துவ மக்களே, எல்லோரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது போன்ற பிசாசின் கையில் அகப்படாதபடியும் சோதனையில் அகப்படாதபடியும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மண்ணால் செய்யப்பட்ட மனிதனே, நீ மண்ணால் போவாய் என்று நமது ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. ஆதாம் ஏவாள் செய்த பாவ தோஷத்தினால் நீங்கள் எல்லோரும் துன்பத்தை கட்டிக் கொண்டீர்கள். தாங்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்படைந்து முந்த பரலோகத்தினுடைய பிரயாசம் எடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். அவர் உயிரோடு இருந்த பொழுது சொன்ன
சில வார்த்தைகள் என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன குருவே? அவர் உயிரோடு இருந்த சொன்ன ஒரு வார்த்தை, அவர் எத்தனையோ வார்த்தை சொன்னார், அதில் என்ன ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு உறுத்தி கொண்டு இருக்கிறது? அந்த நசரேயனாகிய இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது தான் மரித்து 3 தினங்களில் உயிர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமாம், அது நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் அவரது சீஷர்கள் அவரது உடலை களவாடி கொண்டு போய்விட்டு இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி கதை கட்டி விடுவார்கள். ஆமாம் குருவே, கண்டிப்பாக கதை கட்டி விடுவார்கள். இதை தடுப்பதற்கு நாம் பிலாத்து துறையிடம் சென்று அவரது முத்திரையையும் சில போர்ச்சேவர்களையும் வாங்கி வருவோம். உடனே வாருங்கள், நாம் போகலாம். ஆமாம் குருவே, அவருடைய முத்திரையும் போர்ச்சேவர்களையும் வாங்கி வந்தால்தான் நாம் கல்லறையை காவலில் இருக்க முடியும். ஆனால் உடனே தாமதிக்காமல் பிலாத்துவிடம் செல்வோம், வாருங்கள். எங்களது எண்ணப்படியும் தாங்களின் உத்தரவுப்படியும் அந்த நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் கொன்று போட்டோம். ஆனால் அவர் உயிரோடு இருந்த பொழுது சொன்ன சில வார்த்தைகள் எங்களுக்கு சில பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நசரேயனாகிய இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது தான் மரித்து 3 தினங்களில் உயிர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரது சீஷர்கள் அவரது உடலை களவாய் கொண்டு போய்விட்டு இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி கதை கட்டி விடுவார்கள். அதை தடுக்க தாங்களின் முத்திரையையும் சில போர்ச்சேவர்களையும் வாங்கி வரவே வந்தோம். துறையே, கொஞ்சம் அந்த நல்ல மனிதனை கொன்றது போதும் என்று அவர் கல்லறைக்கு காவல் புரிய வேண்டுமா? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை, வெக்கமா இருக்கு, போகவில்லை. துரை மிகவும் கோபமாக இருக்கிறாரே. ஆம் கைபாஸ், துரை மிகவும் கோபரமாக இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? துறையினுடைய முத்திரை இல்லாவிட்டால் கல்லறைக்கு காவல் காக்க முடியாது. குருவே, அந்த நசரேயனாகிய இயேசு மரணத்திற்காக அதட்டி கேட்டோம் அல்லவா? அதே போல் இப்பொழுது அதட்டி கேட்டால் நிச்சயம் நமக்கு முத்திரை கிடைக்கும் குருவே. அப்படி முத்திரை கிடைத்தால் உங்களுக்கு தகுந்த சன்மானம் அளிக்கிறோம். அதுவும் சரிதான். இருந்தாலும் நாம் ஒருமுறை தயவாகவே கேட்டு பார்ப்போம், இல்லை என்றால் அதட்டியை கேட்டு வாங்குவோம். துரையே வாழ்க, மங்களம் உண்டாகட்டும். நான் தான் தர முடியாது என்று சொன்னேனே, திரும்ப திரும்ப ஏன் வருகிறீர்கள்? அப்படி சொல்லாதீர்கள் துரையே, எங்கள் மனமெல்லாம் புண்ணாய் விளைகின்றது. துரையே, நாங்கள் எங்களுடைய தேவாலயத்தில் உள்ள போர் சேவர்களை வைத்து கல்லறைக்கு காவல் புரிந்து கொள்கிறோம். தாங்களுடைய முத்திரையை மாத்திரம் கொடுத்தால் அதுவே எங்களுக்கு போதும்.
இன்னும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. உடனடியாக கல்லறைக்கு சென்று முத்திரையிட வேண்டும். பாருங்கள் போ, முத்திரையிடுவோம். இது தேவாலயத்தின் முத்திரை. தேவாலயத்தின் முத்திரை நன்றாக பயந்துள்ளது. இது பிலாத்துதுரையின் முத்திரை. குருவே, பிளாத்துறையின் முத்திரை நன்றாக பதியவில்லை. ஒன்றும் அவசரம் வேண்டாம் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் முத்திரையிடுகிறேன். இது பிலாத்துதுரையின் முத்திரை. குருவே, துறையின் முத்திரை நன்றாக பயந்துள்ளது. இது அன்னாசின் முத்திரை. குருவே, பெரிய குருவின் முத்திரை நன்றாக பதியவில்லை. ஒன்றும் அவசரம் வேண்டாம் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி முத்திரையிடுவோம். இது அன்னாசின் முத்திரை. குருவே, பெரிய குருவின் முத்திரை நன்றாக பதிந்துள்ளது. இது கைப்பாசின் முத்திரை. குருவே, தாங்களது முத்திரை நன்றாக பதியவில்லை. மீண்டும் மீண்டும் முத்திரையிடுகிறேன். நம்ம நண்பா, இது கைப்பாசின் முத்திரை. தாங்களது முத்திரை இப்போது நன்றாக பதிந்துள்ளது. சரி நண்பர்களே, நீங்கள் அந்த நசரேயனாகிய இயேசுவை பிடித்த நாள் முதல் இந்த நேரம் வரை மிகவும் திறமையாக காவல் புரிந்தீர்கள். இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்று ஒரு நாள் இரவு மட்டும் கண் விழித்து வெகு ஜாக்கிரதையாக காவல் பாருங்கள். ஒருவேளை அந்த இயேசுனுடைய சீசர்கள் வந்து அவர் உடலை கடவாளி கொண்டு போய்விட்டு இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று ஒருவேளை கதை கட்டி விடுவார்கள். அப்படி கதை கட்டி விட்டால் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் மோசமாகி போய்விடும். இந்த மக்கள் எல்லோரும் நம்மளை கல்லால் இருந்து கொண்டு விடுவார்கள். ஆதலால் இந்த ஒரு நாள் மட்டும் மிகவும் ஜாக்கிரதையாக விழித்திருந்து நீங்கள் காவல் புரியுங்கள். உங்களுக்கு வேண்டிய வெள்ளி பணங்களை தர நாங்கள் பிறகு யோசிக்கிறோம். அதிகாலையில் வந்து உங்களுக்கு தேவையான வெள்ளிகளை வாங்கி கொண்டு ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக கழியுங்கள். இந்த ஒரு நாள் மட்டும் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் காவல் புரியுங்கள். குருவே, எங்களின் காவலை பற்றி அதிகாலை 4 மணியில் அறிவீர். நிம்மதியாக போய் நித்திரை செய்யுங்கள் குருவே.
நீங்கள் அனைவரும் இந்த நசரேயனாகிய இயேசுவை பிடித்த நாள் முதல் நாம் அனைவருமே உறங்காமல் இருக்கிறோம். எனவே ரொம்ப அதிகமாக உறக்கம் வருகிறது. நீங்கள் இப்பொழுது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக படுத்து உறங்குங்கள். நாங்கள் இருவரும் காவல் புரிகிறோம். எல்லாரும் உறங்குங்கள் நண்பா. நண்பா வா நண்பா, நாம் இருவரும் காவல். நண்பா, அங்க யாரு ஆள் வரும் போது தெரிகிறது. அது யார் என்று பார்த்து கொண்டு வர நண்பா. நண்பா, ஆமா நண்பா, இங்க தெரிகிறது தானே கேட்கிறீங்க? அதே நண்பா. கற்கள் பாறாங்கள் நண்பா, கற்கள் நண்பா, கல் பாறாங்கள். நல்லா பாரு நண்பா. நண்பா புறமே கற்கள் நண்பா, பாறாங்கள். சரி. நண்பா, கொஞ்சம் பொடி கொடு நண்பா, நித்திரை அதிகமாய் வருகிறது. கொஞ்சம் போலதான் நண்பா இருக்கு. நண்பா, ஒண்ணுமே இல்லை நண்பா. எல்லையே கொடுக்கல நண்பா. நம்ம கொடுக்கற பிறகு யோசிக்கிறேன். ஐயோ, இந்த காலையில கொடுக்குறாங்க நண்பா. வெள்ளி இல்லை நண்பா. காலையில கொடுக்குறாங்க. காலையில கொடுக்குறாங்க. கொஞ்சமாயிட்டு நண்பா. இன்னும் போனீங்க இன்னதே கொஞ்சம் தான். நண்பா, காலையில ஆயிக்கிறாங்கப்பா. நண்பா
ஜய ஜய அல்லேலூயா அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா ஆஜயதோ ஜய மகிமை பிரபார ராஜயதோ ஜய மகிமை பிரபார ஆண்டவர் உயிர்த்தார் ஆனந்தம் கொள்வோம் அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா ஆதாம் ஏவாசை பாவவினையை ஆதாம் ஏவாசை பாவவினையை போக்கவே உயிர்த்தார் ஆனந்தம் கொள்வோம் அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா மரித்த மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிர்த்தார் மரித்த மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிர்த்தார் உலகத்தை மீட்டு ஜெய கொடி பிடித்தார் அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா ஆதி திருச்சுலநாதன் உயிர்த்தார் அல்லேலூயா சொல்வோம் ஆதி திருச்சுலநாதன் உயிர்த்தார் அல்லேலூயா சொல்வோம் சேசுராஜன் உயிர்த்தார் சேசுராஜன் உயிர்த்தார் சேசுராஜனும் உயிர்த்தார் 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 ஆதி திருச்சுலநாதன் உயிர்த்தார் அல்லேலூயா சொல்வோம் முடிவில்லா ராஜன் உயிர்த்தார் முடிவில்லா ராஜன் உயிர்த்தார் முடிவில்லா ராஜனும் உயிர்த்தார் 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 ஆதி திருச்சுதநாதன் உயிர்த்தார் அல்லேலூயா சொல்வோம் ஆனந்தமே கொள்வோம் அல்லேலூயா சொல்வோம் ஆனந்தமே கொள்வோம் அல்லேலூயா சொல்வோம் ஆண்டவர் உயிர்த்தார் அகமையில் ஜெயித்தார் ஜெய கொடி பிடித்தார் ஆண்டவர் உயிர்த்தார் அகமையில் ஜெயித்தார் ஜெய கொடி பிடித்தார் எங்கும் புகழ் பாடிடவே கற்பகம் தான் உயிர்த்தார் எங்கும் புகழ் பாடிடவே கற்பகம் தான் உயிர்த்தார் ஆனந்தமே கொள்வோம் அல்லேலூயா சொல்வோம் ஆனந்தமே கொள்வோம் அல்லேலூயா சொல்வோம் சொன்னபடியே வீட்டு விட்டார் நண்பா நண்பர்களே எழுந்திருங்கள் நண்பா எழுந்திருங்கள் நண்பா சொன்னபடியே வீட்டு விட்டார் எழுந்திருங்கள் நண்பா நண்பர்களே எழுந்திருங்கள் சொன்னபடியே பாருங்கள் நண்பா நமது குருக்களிடம் போய் சொல்லுவோம் பாருங்கள் 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 அந்த நசரேயனாகிய இயேசு உயிர்க்கவில்லை என்ற நல்ல செய்தியோடு நமது வீரர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய வெள்ளிகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாரம் லீவையும் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும். நசரேயனாகிய இயேசு உயிர்த்து விட்டார். நசரேயனாகிய இயேசு உயிர்த்து விட்டார். சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்து விட்டார். உயிர்த்து விட்டார் ஐயா, உயிர்த்து விட்டார். நசரேயனாகிய இயேசு உயிர்த்து விட்டார். சொன்னபடியே
இப்பொழுது சரி கட்டி இயேசு உயிர்க்கவில்லை என்று சொல்ல வைக்க வேண்டும். நம் எண்ணப்படி எல்லாம் முடிந்தது. அந்த நசரேயனாகிய இயேசு உயிர்க்கவில்லை என்ற நல்ல செய்தியோடு நமது வீரர்கள் இந்நேரம் வந்து கொண்டிருப்பார்கள். இந்த நாளை அந்த நசரேயனாகிய இயேசு உயிர்க்காத இந்த நாளை நாம் பெரும் விமர்சையாக கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்னும் கைப்பாசை காணவில்லை. கைப்பாஸ் நம் எண்ணப்படி அந்த நசரேயனாகிய இயேசு உயிர்த்திருக்க மாட்டார். அப்படி உயிர்த்தால் நமது வீரர்கள் அவரை சும்மா விடுவார்களா? திரும்பவும் கொன்று விடுவார்கள். அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னவர்களே உயிர்க்கவில்லை என்பதுதான் தெரியுமே. அப்படி சொல்லாதீர்கள் குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னவர்களே உயிர்க்கவில்லை. இதை நாம் விமர்சையாக கொண்டாட வேண்டும். கொண்டாடுவதெல்லாம் அப்போது இருக்கட்டும் குருவே. கல்லறை காவல் காத்துக் கொண்டிருந்த நமது வீரர்கள் என்னிடத்தில் ஓடி ஓடி வந்தார்கள் குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னபடி உயிர்க்கவில்லை என்று குருவே அவங்களிடம் வந்து குருவே நான் சொல்லுவதை முதலில் கேளுங்கள் குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு உயிர்க்கவில்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். அதைத்தானே சொல்ல வருகிறீர்கள். குருவே நீங்கள் நினைப்பது போல் இல்லை குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னபடியே உயிர்க்கவில்லை. இது தெரிந்ததுதானே. குருவே நாம் இருவரும் இப்படியே மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தால் காரியம் கெட்டு வந்து குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னபடியே உயிர்த்து விட்டான் குருவே. கைப்பாஸ் குருவே உயிர்த்து விட்டார் என்று சொன்னால் இந்த கிழவன் என்ன செய்ய போகிறான் என்றுதானே சொல்லுகிறீர்கள். அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். குருவே உங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் குருவே. அந்த நசரேயனாகிய இயேசு சொன்னபடியே உயிர்த்து விட்டான் குருவே. ஆமாம் குருவே. சத்தியமாக சத்தியமாக குருவே. கைப்பாஸ் சொன்னபடியே அந்த இயேசு உயிர்த்து விட்டான். ஆமாம் குருவே. வீரர்கள் வந்து ஊருக்குள் ஓடினார்கள் குருவே. சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்து விட்டார். ஒளி ஒளி குருவே ஒளி. சொன்னார்கள் என்றால் ஒருபோதும் இயேசு உயிர்த்து விட்டார். சொன்னபடியே விட்டு விட்டார். வாருங்கள் வாருங்கள். அது இருந்து என்ன ஒன்றுமே பிரயோஜனம். பிறகு யோசிக்கிறோம். அந்த வார்த்தையை இனிமேல் சொல்லவே மாட்டோம் வீரர்களே. பிறகு யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. நீங்கள் தேவாலயத்தினுடைய பொக்கிஷத்திலிருந்து வேண்டிய வெள்ளிகளை உங்களுக்கு இப்பொழுதே தருகிறோம். கொடுத்து விடுகிறோம். இப்பொழுதே தருகிறோம். இயேசு உயிர்க்கவில்லை என்று ஒரே ஒரு பொய்யை மாத்திரம். பணம் தான் பெரியது. ஆமாம் குரு- ஒரே போய் சொல்லிடலாம். ஆமாம் வீரர்களே. வேளாண் குருவை பாருங்கள். ஒரே ஒரு பொய். வேண்டிய இயேசு வெள்ளி உயிர்க்கவில்லை. இந்த காலத்தில் அதே மாதிரி செஞ்சிருவோம். இப்பொழுதே கொடுங்கள். உடனே தருகிறோம். பாருங்கள். நசரேயனாகிய இயேசு உயிர்க்கவில்லை. உயிர்க்கவில்லை போய் சொல்லிடலாம். முடியாது. அருமை சகோதரியை நமது ஆண்டவர் இருந்து இன்றோடு 3 நாட்களாகிறது. பாபு பரிமளத்திலும் வீட்டுக்கு வருவோம். நாம் போகிறோமே. கல்லறின் கல்லை யார் திறப்பார்கள்? நம்மளே பெண்கள். கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் இங்கு அங்குமா கிடைக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை.
வாசிக்கின்றோம். ஆனால் 8 நாள் குடும்பம் பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். மரியாதை அம்பா, என்னை தொடாதீர்கள். நான் இன்னும் பரத்திற்கு செல்லவில்லை. நீங்கள் போய் நம் சீசர்களுக்கு என்னை கண்டதாகவும் என்னிடத்தில் பேசியதாகவும் போய் சொல்லுங்கள். கையை மட்டும் பார்த்தா ஒரே நான் அம்மா மாட்டேன். சகல ஜனங்களின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உலகம் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருப்பேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாட்டிமனை யோத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னரை நூற்படியே நிலதோடு ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை போதேந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மங்கைய காணந்த மாச்சியடி தோனை, மங்கைய காணந்த மாச்சியடி தோனை, வானவரன் என்னும் ஞான குண வானை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பனொரு
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன்.